நான் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு அம்மா வந்து பாவம் வயசான அம்மா வீடியோ போட்டிருப்பாங்களாட்டிருக்குது. அதில் வந்து தப்பான கமெண்ட் போட்டிருப்பாங்களாட்டிருக்குது. அதுக்கு அந்த அம்மா வந்து கண்ணுங்களா ஏன் சாமி என்னை பற்றி இப்படி தப்பு தப்பாக கமெண்ட் போடுறீங்க, அது கமெண்டுன்னு கூட சொல்ல தெரியல, தப்பு தப்பாக எழுதுறீங்க. நான் வந்து உங்கள் அம்மா மாதிரி தானே, நான் என்ன தப்பாவா வீடியோ போட்டேன், இந்த வயசான கிழவிக்கு எதுக்கு இந்த வேலையினெல்லாம் எழுதியிருக்கிறீங்களே கண்ணு, ஏன் கண்ணுன்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த வீடியோ நான் பார்த்து அந்த கமெண்டில் அந்த அம்மா சொன்ன மாதிரி அதில் நிறைய பேர் என்னென்னு கமெண்ட் போட்டிருக்குறாங்க. தயவு செஞ்சு அம்மா நீங்கள் வாக்கில் வீடியோ போடுங்க, கமெண்ட் படிக்காதீங்க, நீங்கள் வாக்கில் வீடியோ போடுங்க, அடுத்தவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க, உழைக்கிற நாய் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும், அந்த நாயை வந்து நம்ம வாயை கட்ட முடியாது, கையை கட்ட முடியாது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ போட்டிருந்தாங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, அடுத்தவங்க விஷயம் நமக்கு எதுக்குடா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுங்க. அந்த அம்மா வயசான கிழவிங்கிறாங்க. அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், பழுத்தலையை பார்த்து குருத்தலை சிரிச்சுதான். பழுத்தலை எது தெரியுமா, கீழே விழுகிற முதியோர்கள் அதாவது வயதில் முதிர்ந்தவர்களை பார்த்து இலை எல்லாம் பழுத்தலையை பார்த்து குருத்தலை சிரிச்சுதான். அந்த குருத்தலை பழுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த குருத்தலையும் பழுக்கும். அந்த குருத்தலை பழுக்கிறப்ப அதையே சொல்கிறதுக்கு ஒருத்த சொன்னால் அவனை சொல்கிறதுக்கு 1000 கோடி ஜனங்க சொல்லுவாங்க. நேருக்கு நேர் கெல்ட்டுன்னே சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம செவுத்தில் பால் எரிஞ்சோம்னா அந்த பால் நம்மளை நோக்கி தான் வரும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. பாலை வந்து செவுத்தில் இப்படி எரிஞ்சோம்னா அந்த பால் நம்மளை நோக்கி வருமே தவிர செவுத்தை இடிச்சிட்டு அங்கிட்ட போகாது. எது நம்ம பண்ணுறோமோ அது நமக்கு திருப்பி வரும், கர்மா கொண்டு வரும். அப்போவெல்லாம் வந்து நான் செய்கிறது என் குழந்தைங்களுக்கு, இப்போவெல்லாம் நான் என்ன செய்யறனோ அது எனக்கே சாகங்காட்டி கடவுள் கொடுத்துருது. எல்லாத்துக்கும் அப்படி தான். அதாவது உனக்கு என்ன எனக்கு என்ன எல்லாத்துக்குமே கடவுள் வச்சு செஞ்சிருது. அப்போ தான் அறுவடை செஞ்சிடற, அவன் குழந்தை செய்கிறத அந்த குழந்தை அனுபவிச்சிருது. இதுதான் உண்மையாக உலக நீதி. நம்ம யாரை பார்த்து ஏளனமாவோ கேலி கிண்டலாவோ சிரித்தோம்னா நமக்கு பின்னாடி ஒருத்தர் சிரிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பான், நமக்கு பின்னாடி ரெடியாக இருப்பான். இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு தப்பான கமெண்ட் போட்டாலும் நான் அதை பற்றி ஐ டோன்ட் கேர், அப்படி தான் நான் போயிட்டுருப்பேனே தவிர அதை எல்லாத்தையுமே நான் எடுத்துக்க மாட்டேன். எடுத்துக்கிட்டால்